டேய் அமைதியா இல்ல. என்னையா இது சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருங்கயா. நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா அது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க, சங்கத்துல தலைவரா இருக்கணும்னா அதுக்கு என்னையா தகுதி? ஜவுளி கடை உரிமையாளரா இருக்கணும்ல. சும்மா கடைக்கு வெளியில பொழுது போகணும்னு பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாடுறா அவனை. தலைவர் பதவிக்கு போட்டி என்ன போடணுமா? பேசுற? என்னையா பேசுற? இருங்கடா. முதல்ல அவர்கிட்ட மனு வாங்கினதே தப்பு. ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மனு வாங்கிடுவீங்களா? என்னையா அவ்வளவுதான் சொல்லுவேன். எதுவும் பேசாத. உண்மைதானே சொன்னேன். உங்க அப்பா என்ன காவிரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா என்ன? அதான் மொத்தமா எழுதி கொடுத்துட்டாருல. அப்புறம் என்ன ரோசா வருது? மார்த்தாண்டன் சொல்றது உண்மைதான். நான் இப்ப எந்த கடைக்கும் உரிமையாளரா இல்ல. இந்தாப்பா ஒத்துக்கிட்டாருப்பா. நாமினேஷன் பண்ணது 2 பேரு, ஒருத்தர் சங்கத்திலேயே இல்ல. அப்போ விஜய் தானே அண்ணன் போஸ்ட். நாமினேஷன் கொடுக்க இன்னும் டைம் இருக்கு. அவனா உரிமையாளரா இல்லாம இருக்கலாம். ஆனா என் பசங்க இருக்காங்க. எனக்கு பதிலா என் பையன் பையன் மாறன் எலெக்ஷன்ல நிப்பான். திறமை இருந்தா, திராணி இருந்தா எதிர்த்து நின்று ஜெயிச்சு பாரு. சும்மா இந்த சதி வேலை பண்றதெல்லாம் இங்க நடக்காது. என் பையன் மாறன் இந்த எலெக்ஷன்ல நிப்பான். ஏன்பா அவர் சொல்றது நியாயம் தானே? அவர் பையன் ஓனர் தானே? இதை நீ மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்னா அவர் பையன் கடை ஓனர் தான். அப்ப எலெக்ஷன் நடக்கட்டும். நடத்தி யார் ஜெயிக்கிறான்னு பாத்துக்கலாம். பார்க்கலாம். இன்னொரு நாமினேஷன். சூர்யா டீயா? நானும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். டேய், நீ எங்க இருந்தாலும் உனக்கு போட்டியா நான் வந்து நிப்பேன்டா. டாடி, இது உங்களுக்கு எதிராக பண்றேன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு எதிராக பண்றேன். அந்த நாமினேஷன் ஃபார்மை கொடுங்க.
என்னன்னு திடீர்னு இவனும் வந்து நிக்கிறான். ஓட்டு 3 நாளா பிரியுறது நமக்கு தான் சாதகம். நம்ம ஜெயிச்சிடலாம், ஒன்னும் கவலைப்படாத. ம். டேய் கார்த்தி, கண்மணி, நீ என்கிட்ட பேச வேணாம். கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காரு. நீ இப்படி என்ன விட்டு விலகி போகும்போதெல்லாம் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு.